ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இன்று நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப் போகிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த வசனம் மிக ஆழமான பல கருத்துக்களை கொண்டது. ஏனென்றால் இருள் பூமியை மூட துவங்கிவிட்டது. இருள் ஜனங்களை மூட துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தர் நம்மேல் உதிப்பதுதான் தாமதித்து கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை நம்மிடத்தில் காணப்படுவதில் தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கொரோனா என்ற ஒரு காலகட்டம் வந்தபொழுது இருள் பூமியை மூடி நின்றது. காரிருள் ஜனங்களை மூடி இருந்தது. There is no way, they don't know how to escape from that virus. ஜனங்களுக்கு தெரியவில்லை இந்த வைரஸ் கிருமியிலிருந்து, இந்த குறிப்பிட்ட வேதனை அளிக்கக்கூடிய இந்த பொல்லாத இந்த கிருமியின் இடத்திலிருந்து தான் எப்படி தப்பிக்கவே முடியும் என்பது. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இருள் பூமியை நிரப்பும் தான், காரிருள் ஜனங்களை மூடும் தான், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒளி நம்மிடத்தில் இருந்தால், இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் நம்மிடத்தில் இருந்தால், அந்த வெளிச்சம் எவ்வளவு பெரிய மேன்மையான காரியங்களை செய்யும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆம் பிரியமான கர்த்தருடைய ஜனமே, அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருக்கிற கலிபோர்னியா என்ற மாகாணத்தில் ஒரு பெரிய விவசாயி, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, விவசாயம் செய்கிற தேவனுடைய மனிதன். தேவனுடைய மனிதன் என்று சொல்லுவதற்கு காரணம், அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிவிட்டு தன் வயல்வெளிகளை கவனிப்பார். ஒரு சமயம் அவர் தன்னுடைய நிலத்தில் பயிரிட்டிருக்கிறார். முட்டைக்கோஸ் பயிரிட்டிருக்கிறார், காலிஃப்ளவர் பயிரிட்டிருக்கிறார், பீட்ரூட் பயிரிட்டிருக்கிறார். இப்படி பல விதமான காய்கறிகளை அவர் பயிரிட்டிருக்கிறார் அவருடைய நிலத்தில். அந்த நிலத்திற்கு அருகில் உள்ள நிலங்களும் அப்படித்தான் பயிரிடப்பட்டிருக்கிறது. பயிரிடப்பட்டு நல்ல பயிர்கள் எல்லாம் செழித்திருக்கிறது. ஒரு நாள் பக்கத்து வயல் நிலத்தில் இருந்த அந்த ஃபார்மர், அவர் இந்த ஃபார்மர் நெய்பர் சொல்லுகிறார், சார், கம் அண்ட் see my field, என் நிலத்தை பாருங்கள். இவரும் என்ன என்று தெரியவில்லை, ஓடி போய் பார்த்தால் ஒரு விதமான கிருமி அந்த முழு நிலத்தையும் ஆட்கொண்டிருந்தது. அந்த கிருமி, அந்த பூச்சினாலே அந்த முழு வேளாண்மையும் அழிக்கப்பட்டிருந்தது. சில மணி நேரங்களிலேயே அந்த பயிர்கள் அழுகத் துவங்கிவிட்டது. அந்த பயிர்களுடைய தன்மை காணப்படாமல் போயிற்று. இவர் நிலத்தில் அடுத்த நிலம் அது, இவர் நிலத்திற்கு அருகில் உள்ள நிலம். அவர் பயப்படுகிறார். ஆண்டவரே, நீர் இறங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி
அவர் ஓடி வந்து தன் நிலத்தை பார்த்தால் அந்த கிருமி ஒன்று கூட இவர் நிலத்தில் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அவர் ஜெபிக்கிறார். வயல் நிலத்தில் நடந்து 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 அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இது என்னப்பா சோதனை? இதில்தான் நான் முழு பணத்தையும் போட்டிருக்கிறேன். இது நஷ்டமானால் என் வாழ்க்கை அவ்வளவுதான். வேதனையோடு ஜெபிக்கிறார். அந்த ஃபார்மர் பக்கத்தில் இருக்கிற மனிதர்களும் அதற்கு என்ன மருந்தடிக்கலாம், அதற்கு என்ன ரெமெடி என்று சொல்லி டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ், விஞ்ஞானிகளை கேட்டு அவர்கள் உடனே சில மருந்துகளை தெளிக்க ஆரம்பிக்கிறார்கள். பயனில்லை. அவருடைய அடுத்த நிலம், வலது பக்கத்தில் இருக்கிற நிலத்தில் இப்படி நடந்த பொழுது இடது பக்கத்தில் இருக்கிற நிலத்திலேயும் அதே போன்ற பிரச்சனை. எல்லாரும் குழம்பி போனார்கள், எல்லாரும் குழம்பி இருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருந்த வயல் நிலங்கள் எல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவர் நிலத்தில் மாத்திரம் ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த பக்கத்தில் இருந்த விவசாயிகள் முன்பு இவன் ஏதோ மருந்து தெளித்திருக்கிறான் என்று சொன்னவர்கள் பின்பு அவனுக்கு குரோதமாய் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இவன் நிலத்தில் மாத்திரம் எதையோ செய்து விட்டான், அது பாதுகாக்கப்பட்டு விட்டது. கடைசியாக தான் அவர்களுக்கு புரிந்தது இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பு. இயேசு என்ற நாமத்தை உடைய அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சத்தை பெற்றிருந்தபடியினால் அந்த வெளிச்சம் இருள் மூடின தன் நிலத்தை மூட விடாமல் பாதுகாத்தது. இந்த வெளிச்சம் பெற்ற அந்த மனிதன் அந்த நிலத்தில் போய் ஜெபித்த ஜெபங்கள் அந்த நிலத்தை காத்தது. அருகில் உள்ள நிலங்கள் எல்லாம், பயிர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது. இவர் பயிரை கர்த்தர் பாதுகாத்தார். வேறு பிரித்து காண்பித்தார். என் சம்பத்துக்கு அவன் சம்பத்து அல்லாதவைகள் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் காண்பிப்பேன் என்று சொன்னாரே, அப்படி காண்பித்தார். ஆம் பிரியமான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில இருள் வரும், காரிருள் வரும். இவைகள் பூமியில் உள்ள ஜனங்கள் பூமியை நிரப்புகிறதை நாம் காணும் பொழுது பயப்படக்கூடாது. காரணம், நமக்குள்ளே வெளிச்சமான இயேசு, நமக்குள்ளே மகிமையாய் பிரகாசிக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடினால் நம்மையும் நம்மை சூழ்ந்து நிற்கிறவர்களை கர்த்தர் காப்பார். ராகாப்பையும் ராகாப்போடு கூட இருந்த ஜனங்களையும் கர்த்தர் எப்படி காத்தாரோ அதே போல நம்மை காக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். பயப்பட மாத்திரம் கூடாது. பெண்டமிக்கான காலகட்டத்தில் இதோ இங்கே அதோ அங்கே என்றெல்லாம் சொன்னார்கள். ஒரு மருத்துவ குழு எங்கள் தெருவுக்கு வந்தது. வீட்டில் உள்ள எல்லாரையும் தட்டி அழைத்து கொண்டு போய் ஒருவராக கொண்டு போய் அவர்கள் ஸ்வாப் டெஸ்ட் என்று எடுத்தார்கள். எடுத்துவிட்டு சொன்னார்கள், இன்னொரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிவிடுவோம் என்று. கடைசியாக பார்த்தால் எல்லாரும் மூட்டை கட்டி கொண்டு போக ஆரம்பித்து விட்டார்கள். அங்கிருந்து ஒருவரை போய் விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த தெருவில் ஒருவருக்குமே கொரோனா இல்லை என்றார்கள். அதுதான் ஆச்சரியம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரையானால் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம் அருகில் உள்ளவர்களையும் காப்பார். அந்த காத்து வழி நடத்துகிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். இதே போலதான் இந்தோனேஷியாவில் ஒரு மலை கிராமத்தில் ஒரு விவசாயி கேரட் விவசாயம் செய்து வந்தார். அவருடைய நிலத்தில் பயிர்கள் எல்லாம் என்னதான் உரம் போட்டு என்னதான் விவசாயம் செய்தாலும் அந்த விவசாயிக்கு பலன் கொடுக்கவே இல்லை. அவர் வேதம் சொல்லுகிறபடி அள்ளி கொண்டு போய் விதைப்பார், அறுக்கும் பொழுதோ குறைவாக இருக்கும். இது அவருக்கு மிகுந்த வேதனை அளித்தது. ஒரு நாள் தன் கிராமத்தில் அருகில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் அவர் போய் அந்த போதகரிடத்தில், ஐயா, என்னுடைய நிலம் தன் பலனை கொடுக்கவில்லை, அது மிகவும் வருத்தத்தை தருகிறது, பலனை கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறது. நான் எதை
இந்த கேரட் வியாபாரம் இங்கே நன்றாக களை கட்டுகிறது. ஆனால் ஒரு லாரி கேரட் வரும் என்று நான் விதைத்தான். அது ஒரு லாரி வரவில்லை. கால் லாரி கூட வரவில்லை. எனக்கு பெருத்த நஷ்டமாயிருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு ஒருவேளை என் நிலத்தின் தோஷத்தை மாற்றுவாரா? அதற்கு அந்த போதகர் மிகவும் அருமையான போதகராய் இருந்திருக்கிறார். அவர் சொன்னார், நாம் ஜெபிப்போம். நீங்கள் அந்த வேலையை துவங்குவதற்கு முன்பே ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வயல் நிலத்தில் வேலை செய்யும் பொழுது ஜெபித்து கொண்டே அந்த வேலையை செய்யுங்கள். ஆண்டவர் மாற்றத்தை தருவார். ஒவ்வொரு நாளும் அந்த விவசாயி ஆலயத்துக்கு வருவார், ஜெபம் பண்ணுவார், தன் வயல் நிலத்துல போய் மற்ற காரியங்களை அவர் செய்வார். இப்படி அவர் பல நாட்கள் செய்து அறுவடை காலம் வந்தது. ஆனால் வெளியில் ஒரு மாற்றமும் தெரியவில்லை. There is no changes. He doesn't see any changes in the field where he sowed. அவர் எந்த இடத்தில் விதைத்திருந்தார் அந்த நிலத்தில் ஒரு மாற்றமும் தெரியவில்லை. ஆனால் கேரட் விளைந்திருக்கிறது. அவர் போனார். அந்த நிலத்தில் ஒரு விசுவாசத்தோடு, அவநம்பிக்கையோட அல்ல, ஒரு விசுவாசத்தோடு கேரட் அறுவடையை ஆரம்பித்தார். ஒரு லாரி வந்தா போதும், ஒரு லாரி தான் வரும். அந்த நிலத்துல அந்த இடத்துல போட்டதற்கு ஒரு லாரி லோடு ஏத்தலாம். நல்லா விளைந்தால், அதுவும் தரமான கேரட்டாக இருந்தார். இவர் தான் ஒரு குட்டியான லோடு கூட வரமாட்டேங்குது. அவர் அதில் வருத்தப்பட்டிருக்கிறார். நஷ்டப்பட்டு வரும் என்று நினைத்ததெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது. அறுவடை ஆரம்பித்தார். இவர் கேரட்டை பிடுங்க ஆரம்பித்த பொழுதுதான் இவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. இதுவரை கேரட் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் நீளம் இருக்கும். ஆனால் இப்பொழுது விதைத்திருந்த இந்த கேரட்டோ அது இவர் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீளமாக மொத்தமாக நல்ல விளைந்திருந்தது. ஒன்றுதான் அப்படி இருக்கும், 1-2 செடிகள் அப்படி இருக்கும் என்று பார்த்தால் எல்லாம் அப்படிதான். பக்கத்து நிலக்காரங்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். எப்படிப்பா உனக்கு? நாங்களும் இதே கேரட் விதைதான், இதே விதைதான் விதைத்தோம், இதுவரை உனக்கு பலன் கொடுக்கவில்லை, எப்பொழுது கொடுக்காத பலன் எல்லாம் சேர்த்து கொடுத்து விட்டதோ என்று சொன்னார்கள். அந்த மனிதன் அந்த குறிப்பிட்ட நிலத்தில் மாத்திரம் 4 லாரி நிறையாக அந்த கேரட்டுகளை அறுவடை செய்தார். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, நாம் 2 விதமாய் சோதிக்கப்படுகிறோம். ஒன்று, இருள் பூமியை நிரப்பும் பொழுது, காரிருள் ஜனங்களை மூடும் பொழுது. கர்த்தருடைய வெளிச்சம் நம்மிடத்தில் இருக்கிறதை மறந்து விடுகிறோம். We forget that the Lord, our God, Jesus Christ is the light. That light shines within us. We never remember the light in our life. நம் வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தை ஒருபொழுதும் நினைவு கூறுவதில்லை, மறந்து விடுகிறோம். சோர்வு வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, நெருக்கடி வரும்பொழுது, we are seeking the remedies. But the God, our Savior, is our remedy. நம்முடைய இரட்சகர் தான் நமக்கு மருந்து. நம்முடைய இரட்சகர் தான் நமக்கு தீர்வாக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய போகிறார். இந்த புதிய ஆண்டில் நாம் கேட்கிற சில செய்திகள், வருகிற செய்திகள் நம்மை பயன்படுத்துவதாக, அச்சுறுத்துவதாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவைகளை மாற்றி விடுவார். வருஷம் முடியும் பொழுது சில ஆச்சரியமான, அதாவது அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளை நாம் கேட்டோம். ஒரு ஃப்ளைட் விபத்தில் 174 பேர் என்று சொன்னார்கள். இன்னொரு ஃப்ளைட் விபத்தில் 800 பேர் என்று சொன்னார்கள். இதெல்லாம் அடுத்தடுத்து
மணி நேரங்களில் வெவ்வேறு பகுதிகளில் நிகழ்ந்ததாக அறியப்பட்டது. அதனால் நாம் ஃப்ளைட்ல ஏறும் பொழுது நமக்கு ஐயோ இது என்ன ஆகுமோ என்றுதான் இருக்கும். ஆனால் உங்கள் நிமித்தம் கர்த்தர் பவுலுக்கு சொன்னார், உன் நிமித்தம் அந்த கப்பலில் இருக்கிற ஒருவரும் மடிந்து போவதில்லை. கப்பல் சேதம் வரும், ஆனால் உன் நிமித்தம் நான் கப்பலில் உள்ள ஆட்களை அழிக்க மாட்டேன். இதுதான் வாக்குத்தத்தம். ஆண்டவர் நம் நிமித்தம் பாதுகாத்து விடுகிற கர்த்தராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், தைரியத்தோடு தினமனதோடு செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மற்றவர்களுக்கு நேரிடலாம், மற்றவர்களுக்கு அது வரலாம். தேவ ஜனத்தை அது தொழாதபடி கர்த்தர் காப்பார். தேவ ஜனத்திற்கு நன்மை செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அதை செய்வார். கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் என் வீட்டிலிருந்து ஆலயத்திற்கு போய் ஜெபிப்பதற்கு பல வழிகளை நான் கையாண்டு போய் ஜெபம் பண்ணுவேன். ஆங்காங்கே செக் போஸ்ட் இருக்கும், 2 மாநிலத்தினுடைய எல்லைகள் இருக்கும். சில நேரத்தில் திருப்பி அனுப்பி விடுவார்கள். மறுபடியும் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போய் ஜெபித்து விட்டு வருவது வழக்கம். அப்படி அந்த கொரோனா காலகட்டம் முழுவதும், பேண்டமிக் முழுவதும் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். பல மணி நேரங்கள் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்தார். அதனால் சேதமில்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். விசுவாச குடும்பங்களிலேயும் சேதமில்லாமல் பாதுகாத்தார். சில விசுவாசிகள் இருப்பார்கள் சபைக்குள்ள, முறுமுறுத்து கொண்டு மறைமுக பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு தான் ஒரு பரிசுத்தமானை போல மற்றவர்களுக்கு முன்பாக காண்பித்து கொண்டு அவர்கள் ரொம்ப ஞானிகளைப் போல காண்பிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டார். அவர்கள் ஏன் பாதிக்கப்பட்டார்கள் என்றால், தேவனை அறிகிற அறிவில்லை, ஜெபிக்கவில்லை. யாரோ சொன்னார்கள், நன்றாக குடித்தால் கொரோனா எட்டே போய்விடும் என்று. குடியாரலுக்கு வரவில்லை என்று யாரோ சொன்னதை நம்பி அல்ல, இவர்கள் குடிக்கிற பழக்கம் இருக்கு, குடித்து கொண்டிருந்தார்கள். பாதிக்கப்பட்ட போதுதான் தெரியும் எங்களுக்கு. பேருக்காக வருகிற நபர்கள். ஆனால் உண்மையாய் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருமே பாதிக்கப்படவில்லை. அந்த காலகட்டத்தில் ஜுரம் என்று சென்றவர்கள் கூட அவர்கள் அரசாங்கம் சோதித்து பார்த்துவிட்டு, இல்லை இது வேற காய்ச்சல் என்று அவர்களை அனுப்பிவிட்டார். இதுதான் கர்த்தர் செய்த அதிசயம். நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்ய அவர் விரும்புகிறார். இந்த காலவெளியில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வருகிற காலம் பொல்லாத காலம், வருகிற காலம் நெருக்கடி நிறைந்த காலம். ஆனால் தேவனை பிடித்து கொள்ளுவீர்களே ஆனால் உங்களை கர்த்தர் காப்பது நிச்சயம். உங்களை மாத்திரமல்ல, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த பாதுகாக்கிறவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லும்படி எனக்கு பணித்தார். ஆதலால் உங்கள் வாழ்க்கையில சோர்வடைந்து விடாதீர்கள், பலவீனப்பட்டு விடாதீர்கள். ஜெயம் கொடுக்கிற இயேசு நம் நடுவில் இருக்கிறார். ஜெயிக்கிறவர், என் வாழ்க்கையில ஜெயத்தை தருகிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை நடப்பிக்கிறவர். ஒரு சின்ன தலைவலி வந்துவிட்டா கூட சோர்ந்து போய் விடுகிறோமே. தேவனை தேடுவதை விட்டு விடுகிறோம். உண்மையாய்தான் தேடினேன், உம்மை உண்மையாய் நோக்கி பார்த்தேன், எனக்கு இந்த காரியம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே. எந்த சூழ்நிலையிலையும் நான் உம்மை சேவிப்பேன், உம்மை விட்டுவிடுவதில்லை என்று நாம் பிடித்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை காண முடியும். யோபு எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய வாழ்க்கையில சோர்வுகள் இருந்தது, ஐயோ நெருக்கடிகள் இருந்தது, உடல் முழுவதும் புண்கள் கட்டிகள் சீழ் வடிந்து கொண்டிருந்தது, புழுக்கள் இருந்தது.
ஆனால் யோபு 5வது அதிகாரத்தில் வாசிக்கப்படுதவர் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாது காரியங்களை அவர் செய்கிறவர். ஆராய்ந்தே முடியாத அவர் செய்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்கள். நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிற கர்த்தர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று யோபு அறிந்திருந்தாரே. இன்றைக்கு நீங்கள் நாளும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். நாம் அவரை சார்ந்து நிற்கும் பொழுது நமக்கு அந்த நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தயவையும் கிருபையும் நீர் தந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் என்ன தேவையோடு கூட இருக்கிற அந்த தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. பலவீனங்களை மாற்றுங்க. சுகத்தினாலும் பலத்தினாலும் இடைக்கட்டி உங்க நாமத்தை உயர்த்தி விட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனுடைய அனுக்கிரக கிருபை இந்த நாட்கள் முழுவதிலையும் பாதுகாத்து வழி நடத்துங்க. ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமே, ஆமே.